Hi friends, welcome to Tasty Food Formula. நம்ம இன்னைக்கு அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ரேஷன் அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிற அளவுக்கு வந்து சாப்பாடு நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஊற வச்சுட்டேன், நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறமா வந்து ரேஷன் பருப்பே நான் வந்து துவரம் பருப்பு ரேஷன் கடையில் போடுற துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்கிறேன். இதுவே நம்ம கடையில் வாங்குற துவரப்பருப்பு போட்டோம்னா நம்ம அரிசி ஊற வைக்கும்போது ஊற வச்சிடணும், அப்போ தான் பருப்பு வேகும். இப்போ வந்து நான் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயமும் வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து 1 டம்ளருக்கு தேவையான தண்ணி, வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா பருப்பும் நான் நல்லா அலசி எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது மாதிரி கிளறி விட்டு இப்போ நான் வந்து மூடி வச்சிட்றேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ வெந்துருச்சா இல்லை தண்ணி போதுமான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இருக்கிற தண்ணி அது வேகிற அளவாக இருக்கும். இனிமேல் இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து கம்மி பண்ணிடணும். சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் அதுவே தண்ணி எல்லாமே கரெக்டாக வெந்துடும். பாருங்கள், நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு, சாப்பாடு வெந்துருச்சு. சூப்பரான அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ஃபுட் ஃபார்முலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.